Hello guys, இது நம்ம சேனல் BMR or Stars. இன்னைக்கு நம்ம brooches கிளாஸ்ல ஒரு flower brooch தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் canvas sheet 5 or 6 times வந்து மடிச்சு glue apply பண்ணி அதை ரவுண்டா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அப்பதான் அது நல்ல ஒரு thicknessல நமக்கு கிடைக்கும். அடுத்து leaf மாதிரி இருக்கும்ல இந்த sequence நான் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த leaf sequence இந்த canvas sheetல அப்படியே பக்கத்துல ஸ்டிட்ச் பண்ணிட்டே வர போறோம். இது ஆல்ரெடி நம்ம clothல ஸ்டிட்ச் பண்ணி பார்த்திருக்கோம். இப்போ canvas sheetல எப்படி ஸ்டிட்ச் பண்றது தான் பார்க்கறோம். ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். clothல பண்றது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் canvas sheetல ஸ்டிட்ச் பண்ணும்போது அது கொஞ்சம் thicknessக்காக நம்ம இத்தனை லேயர் ஆக்கிருக்கோம்ல அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மத்தபடி இதுவும் ஈஸி தான். இப்போ இந்த லீஃப் சீக்வென்ஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்குள்ளே நான் ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸும் ஒரு கோல்டன் கலர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸும் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு சென்டரில் கேப் இருக்குல்ல அங்கே நான் ஒரு ஒயிட் கலர் பீடை கொடுக்க போகிறேன். அது கூடவே 2 mm கோல்டன் பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நமக்கு ஸ்டிச்சிங் வேலை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் ஆடிட்டே இருக்குல்ல இப்போ இதுக்கு பின்னாடி நான் க்ளூ கொடுத்து இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது இந்த லீஃப் சீக்வென்ஸ் நமக்கு ஆடவும் ஆடாது. நம்ம எதிர்பார்க்குற டிசைனில் பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஏன் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் வெறும் க்ளூ விட்டு மட்டும் அதுக்கு அப்ளை பண்ணால் போதுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்டிச் பண்ணி அதை வந்து க்ளூ விட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் எப்போவுமே நமக்கு வராமல் அது நல்லா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதை இப்போ நல்லா காய விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இந்த சீக்வென்ஸ் ஆடவே இல்லை பாருங்கள். இந்த ஃப்ளவர் ப்ரூச் ஒர்க்கு நான் இப்படியே விடாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃப்ளோரல் ஒயரில் ஒயிட் கலர் பீடை கொடுத்து நல்லா முறுக்கி அதை ஆல்ரெடி கிளிப் பண்ணி ரெடி பண்ணோம்ல அந்த மாதிரி டிசைனில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவருக்கு பின்னாடி கேன்வாஸ் ஷீட்டில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ரெடி பண்ண இந்த 2 ஃப்ளோரல் ஒயர் பீஸையும் வச்சு அதுக்கு மேலே நான் க்ளூ கொடுத்து ஆல்ரெடி நம்ம கேன்வாஸ் ஷீட் ஒரு 6 லேயர் கொடுத்து ரெடி பண்ணோம்ல அதே மாதிரியே இன்னொரு 6 லேயர் பீஸை வந்து க்ளூ கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இதில் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா காய விட்டதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ளவர் ப்ரூச் ஒர்க் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஏர் கிளிப்பாக யூஸ் பண்ணலாம், ஏர் பேண்டாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சேஃப்டி பின் பின்னாடி அட்டாச் பண்ணி சாரீ இல்லைனா லெஹங்காவில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.